Praise the Lord, Pastor. Praise the Lord. Christ Glorious Church என்று சொல்லி நீங்கள் ஊழியத்தை செய்து வருகின்றீர்கள். நேர்களே, சுவிட்சர்லாந்திலே லங்கத்தால் என்கின்ற பட்டணத்திலே பாஸ்டர் சுபேஷ் அவர்கள் ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார், சபையை நடத்தி வருகிறார். அந்த சபையினூடாக 2015ஆம் ஆண்டுக்கான பைபிள் கான்ஃபரன்ஸ் மெல்டா மலையிலே நடந்து வருகிறது. இந்த பைபிள் கேம்பிலே நின்று கொண்டு நாங்கள் பாஸ்டர் சுபேஷ் அவர்களுடன் 1-2 கேள்விகளை கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் என்னுடைய கருத்துக்கள் வெளியிலே கொண்டு வரும் பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறபடியினாலே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்கள் இந்த பைபிள் கேம்ப் பைபிள் கான்ஃபரன்ஸ் நடத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். இந்த உள்ளத்திலே எதன் அடிப்படையிலே அந்த தீர்மானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள்? எங்களுக்கு வசனம் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் இப்படி வாழ முடியும் என்றதை வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதனால தான் இதை குறித்து, வேதத்தை குறித்து விசுவாசிகள் மத்தியில் பலதரப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கிறது. அப்போ அதனால நாங்கள் சபை தொடங்கி ஒரு 2 வருஷம் ஆனதுனால நான் நினைச்சேன், நாங்கள் அஸ்திவாரம் போடும் பொழுது சரியான விதத்தில் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு போவதுதான் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கு. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் பைபிள் கேம்ப் பைபிள் கேம்பை நீங்கள் நடத்துகிறதுனாலே சபையிலே ஏதாவது ஒரு தாக்கம், விளைவு, மாற்றம் உண்டாகும் என்பதை குறித்தும், அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால், தேவன் எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார், தன்னுடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு சித்தம் அவர் வைத்திருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கும் பொழுது யாரும் செயல்பட முடியாது. அதை குறித்து ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்கும் பொழுதுதான் நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன அப்படி என்பதை அறியும் பொழுதுதான் அவர்கள் அதற்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதனால இங்கே அந்த காரியங்கள் தெளிவுபடுத்தப்படுகிறது. நிச்சயமாக அவர்கள் இந்த கேம்ப் வந்து அவர்களுக்கு ஒரு மாற்றத்தையும், நிச்சயமாக சபையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்றது எந்த சந்தேகம். ஆமென். நீங்கள் இந்த கிரைஸ்ட் குளோரியஸ் சர்ச் என்கிற ஊழியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்கள். உங்களுடைய அழைப்பு, தரிசனம், எப்படியான ஊழியங்களை தற்போது செய்து வருகிறீர்கள்? எப்படியான ஊழியங்களை ஊழியங்களை விஸ்தரிக்க விரும்புகிறீர்கள்? அல்லது நீங்கள் தரிசனம் இருக்கிறது, அல்லது அது மாத்திரமல்ல, நீங்கள் இப்பொழுது இந்த கடந்த வருஷம் கூட புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவர் உங்களுடைய சபை மூலம் சந்தித்து ஞானஸ்தானமும் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த ஊழிய அனுபவங்களை குறித்தும் அந்த தரிசனங்களை குறித்தும் ஏதாவது சொல்ல முடியும்? நிச்சயமாக வந்து எங்களுக்கு இருக்கிற தரிசனம் என்னென்று சொன்னால், நாங்கள் சபை ஆராதனை நடத்தி ஏதோ ஜனங்கள் வருகிறார்கள், பாடுகிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள், போகிறார்கள் என்று இல்லாமல் அவர்கள் தாங்களாகவே என்னை சார்ந்தோ அல்லது சபையை சார்ந்தோ ஒரு வாழ்க்கை வாழாமல் தேவனை சார்ந்து வாழவும், அவர் தங்களில் தானே தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு, அவர்கள் வந்து உலகத்தில் வந்து ஊழியம் செய்யணுமா, அதெல்லாம் எவ்வளோ காரியங்கள் இருந்தால் அவர்கள் தாங்களாகவே வந்து அதை அறிஞ்சு தங்களுடைய வல்லமை என்ன, தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி அவர்கள் செயல்படுவதற்கு அவர்களை உந்தி தள்ளவோ அவர்களை தூக்கி விடுவதோ தான் ஊழியமும் சபையுமா இருக்கிறது. அந்த வேலையை செய்யணும் என்றுதான் என்னுடைய தரிசனமா இருக்கு. ஆமென். நன்றி பாஸ்டர். நேர்களே, நீங்கள் இதுவரை பார்த்தது பாஸ்டர் சுபேஷ் கிரைஸ்ட் குளோரியஸ் சர்ச் லங்கத்தால் சபை நடக்கிறது, சபையை நடத்தி வருகிறார், ஊழியர்களை செய்து வருகிறார். தினமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பகல் 12:30 கேஸ்பர்க் ஸ்ட்ராஸே 48 4907 லங்கத்தாலிலே நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும். திரையிலே பாஸ்டர் சுபேஷுடைய டெலிஃபோன் நம்பரை நாங்கள் போடுகிறோம். நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அருகிலே இருக்கிற உங்களது உறவினர்களை, நண்பர்களை நம்முடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்து
தேவனிடத்திலே இருந்து பெறுகிறதான நன்மைகளை பெறத்தக்கதாக ஒரு உதவி செய்யும்படி, அவர்களுக்கு ஒரு உதவி செய்யும்படி, வழிகாட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச்.